الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சூரத்துல் ஃபலக் அதே போன்று சூரத்துன் நாஸ், இந்த இரண்டு சூறாக்களும் மிக முக்கியமான சூறாக்கள், அல் குர்ஆனுடைய இறுதி சூறாக்கள். இவற்றுடைய விளக்கங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். இவற்றுக்குரிய சிறப்புகளை பற்றி ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அதே போன்று சூரத்துல் ஃபலக்குடைய விளக்கத்தையும் நாம் கடைசியாக சென்ற பாடத்திலே பார்த்தோம். அதிலே சில விடயங்கள் எஞ்சி இருக்கின்றன. அதை பார்த்துவிட்டு நாங்கள் சூரத்துன் நாஸுடைய விளக்கத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால் இந்த சூறா எவ்வளோ முக்கியமானது, இரண்டு சூறாக்களுமே எவ்வளோ முக்கியமானவை என்பதை நாங்கள் அறிந்தும் இருக்கிறோம் இதற்கு முன்னாலும். ஆனாலும் உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம். அந்தந்த நேரங்களுக்கு அதை செய்கிறோம். பெரும்பாலும் தூங்குகின்ற நேரத்திலே, தொழுகைக்கு பிறகு, இவ்வாறான நேரங்கள் நாங்கள் செய்கிற பொழுது உண்மையிலே இவற்றுடைய அர்த்தத்தை நாங்கள் புரிந்துதான் செய்கிறோமா, அல்லது இது ஒரு கடமை என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, இதை எப்படியாவது முடித்துவிட்டு அவசரமாக போய்விட வேண்டும் என்பதனால் எந்த அளவுக்கு விரைவாக இந்த சூறாக்களை ஓதி முடித்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அதிகமானவர்கள் இன்று இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தொழுகையும் அப்படித்தான். தொழுகை ஏதோ ஒரு கடமை, இதை முடித்துவிட வேண்டும் என்று அவசரமாக தொழுது அதனுடைய அர்த்தங்களை புரியாமல் இருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த சூறாக்களை ஓதுகின்றவர்கள் அர்த்தத்தை புரிந்து ஓதினால்தான் அதனுடைய முழுமையான பயனை அடைய முடியும். நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், ஆனால் அதனுடைய முழுமையான பயனை எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, எப்படி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து உணர்வுபூர்வமாக நாம் பாதுகாப்பு கேட்கிறோம், துஆ கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கிறோம் என்கின்ற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் நாம் செய்தால் எப்படி அந்த முழுமையான பயன் எங்களுக்கு கிடைக்கும்? எனவே இதனை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சூரத்துல் ஃபலக்குடைய கடைசி ஆயத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்? வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். அதற்கு முன்னால் உள்ள ஆயத்திலே வமின் ஷர்ரி நஃபாதாதி ஃபில் உகத், முடிச்சுக்களிலே ஊதக்கூடியவர்கள் உடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இங்கே பாருங்கள், ஹாசித் என்று அல் ஹாசித் என்று வரவில்லை. அதே போன்று அதுக்கு முன்னால் அல் காசிக் என்று வரவில்லை. காசிக் என்று தான் வந்திருக்கிறது. ஆனால் நஃபாதாத்தை சொல்கிற பொழுது மின் ஷர்ரி நஃபாதாத்தின் என்று சொல்லாமல் மின் ஷர்ரின் நஃபாதாத்தி, அதாவது அங்கே அல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வித்தியாசம்? இங்கே இரண்டு சொற்களுக்கு அல் பயன்படுத்தப்படவில்லை, ஹாசித் காசிக். அதுக்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது, ஏனென்றால் காசிக் இரவை குறிக்கின்றது. இரவுலே எல்லா இரவும் கெடுதியாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. கெடுதியுள்ள இரவும் இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதே போன்ற ஹாசித் பொறாமைக்காரனில் எல்லா பொறாமைக்காரனாலும் எங்களுக்கு பாதிப்பு வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சூனியத்தை பொறுத்தவரை அதனுடைய பாதிப்பு மிக அதிகம். நஃபாதாத் முடிச்சுக்களை ஊதக்கூடியவர்கள், அவர்கள் பெரும்பாலும் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுபவர்கள் அறியப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சூனியத்துடைய தாக்கம் ஹசதுடைய தாக்கத்தை விடவும், இரவுடைய அந்த ஷர்ரை விடவும் கடுமையானது. எனவே அதனால் இந்த இடத்திலே அல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னால் உள்ள ஒரு சொல்லிலும் பின்னால் வரக்கூடிய ஒரு சொல்லிலும் அல் பயன்படுத்தப்படவில்லை. நடுவிலே பயன்படுத்தப்படுகிற அன்னஃபாதாத்திலே அல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக ஹசத், பொறாமை என்ற ஒரு சொல்லை அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்துகிறான். ஹாசித், பொறாமைக்காரனுடைய தீங்கு. பொறாமை என்றால் என்ன என்றால், ஒருவனிடம் ஒரு நல்ல விடயம் இருப்பதை பார்த்து, ஒரு நிஅமத் இருப்பதை பார்த்து வெறுப்படைவது இன்னொருவன், இதன் பொறாமை. உண்மையிலே பொறாமை என்றால், ஒருவரிடத்திலே ஒரு நிஅமத் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். அவருடைய அறிவிலாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், அழகிலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதை பார்த்து வைச்செறிச்சல் அடைவது தான், அதை பார்த்து வெறுப்படைவது தான் பொறாமை.
இவனுக்கு இந்த நியமத் கிடைத்திருப்பதை இட்டு அடுத்தவனுக்கு ஒரு வெறுப்பு. எனவே வெறுப்பதே ஒரு பொறாமை தான். இதுதான் சரியான பொறாமைக்குரிய வரைவிலக்கணம். இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்வதை போன்று வெறுத்தாலே பொறாமை தான். அதே நேரத்தில் பொறாமையுடைய தரங்கள் இருக்கிறது. சிலர் என்ன நினைப்பார்கள் என்றால், அவனிடம் இருந்து அந்த நியமத் இல்லாமல் போக வேண்டும். இது பொறாமையுடைய ஒரு உயர்ந்த தரம். அதாவது வெறுப்பதை விடவும் தரம் உயர்ந்தது. அவனுக்கு இருக்கக்கூடிய நியமத் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைப்பது. அதைவிட மோசமான தரம் என்னவென்றால், அவனிடம் இருக்கக்கூடிய அந்த நியமத் இல்லாமல் போய் அது எனக்கு வர வேண்டும் என்று நினைப்பது. எனவே பொறாமை பல படித்தரங்களை கொண்டதாக இருக்கிறது. இன்னொன்று இருக்கிறது கிப்தா. கிப்தா என்றால் என்ன என்றால், ஒருவரிடத்திலே ஒரு நியமத் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதே போன்று அந்த நியமத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. அல்லாஹு தாலா இவருக்கு இந்த நியமத்தை கொடுத்து எனக்கும் அதே போன்று இருக்க வேண்டுமே என்று ஒருவர் விரும்புவார். இதன் அடிப்படையாக இருக்கும். ஆனால் இது தவறு கிடையாது. இவ்வாறு ஒருவர் எனக்கு அதை போன்று இருக்கலாம் அல்லது அதை விட அதிகமாக தர வேண்டும் என்று அவருடைய அந்த இறைவன் கொடுத்த நியமத்தை வெறுக்காமல் நாம் இறைவனிடத்திலே துஆ கேட்பதோ அல்லது நாம் நினைப்பதோ ஆசை வைப்பதோ அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைப்பதோ அதன் மூலமாக நான் அவர் அதிலே செயல்படக்கூடிய விதத்திலே நானும் அந்த நியமத்தை வைத்து செயல்படலாம் என்று ஒருவர் நினைத்தால் அது தப்பு கிடையாது. அதுக்கு மார்க்கத்திலே கிப்தா என்று சொல்வார்கள். எங்களுக்கு தெரியும், அறிவிலே நாங்கள் போட்டி போட்டுக்கொள்ளலாம். ஒருவர் செல்வந்தராக இருக்கிறார், மார்க்கத் விஷயத்தில் அவர் செலவழிக்கிறார், அதிலே நாங்கள் அவரோடு பொறாமைப்படலாம். என்ன பொறாமை? கிப்தா. அதாவது அதை போன்று எனக்கும் இருக்க வேண்டும், நானும் மார்க்க விஷயத்திலே செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே. அதே போன்ற அறிவு எனக்கும் இருக்க வேண்டும், நானும் அந்த இல்மை செயல்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது, இது போன்ற பொறாமை இதற்கு கிப்தா என்ற அரபியிலே சொல்வார்கள். இது தவறு கிடையாது. எனவே இன்னொருவருக்கு இருக்கக்கூடிய நியமத்தை வெறுப்பது தான் தவறானது. பொறாமை என்பது ஒரு மோசமான குணம். உண்மையிலே இந்த உலகத்திலே முதலாக செய்யப்பட்ட பாவம் அல்லாஹுக்கு மாறு செய்யப்பட்டது இந்த பொறாமை என்று சொல்வார்கள். காரணம், ஹாபில் என்பவரை அவருடைய சகோதரன் காபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள் கொலை செய்தார். அந்த கொலைக்கு காரணம் என்ன? பொறாமைப்பட்டார். அதே போன்று வானத்திலே நடந்த முதல் பாவமும் இதுதான் என்பார்கள். ஏன்? இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பொறாமைப்பட்டான். எனவே இது ஒரு மோசமான ஒரு குணம். பொறாமையிலே பல பாதிப்புகள் இருக்கின்றன. இங்கே அல்லாஹு தாலா பொறாமை ஒரு கெட்ட குணம் என்பதை உணர்த்தி இருக்கிறான். அது மோசமானது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அவனிடமிருந்து பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறான். எனவே இப்படியான பண்பு உள்ளவர்கள் யோசிக்க வேண்டும். எங்களை விட்டும் பாதுகாப்பதற்கு அல்லாஹு தாலா குர்ஆனிலே ஒரு சூறாவையே இறக்கி இருக்கிறான், ஒரு ஆயத்திலே இதை சொல்கிறான். இந்த அளவுக்கு நாங்கள் மோசமாக இருக்க வேண்டுமா என்று அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்றால் பொறாமை என்பது அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய நியமத்தை வெறுப்பது. அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலாவுடைய பங்கை பொருந்தி கொள்ளாமல் இருப்பது. அல்லாஹு தாலா இவனுக்கு இப்படி இருக்க வேண்டும், இவனுக்கு இப்படி இருக்க வேண்டும், உனக்கு இந்த அளவு இருக்க வேண்டும் என்று கொடுத்ததை அல்லாஹு தாலாவுடைய அந்த பிரித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த பங்கை பொருந்தி கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு செயல். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய செயலுக்கு எதிராக செயல்படுவது. அல்லாஹ் நியமத்தை கொடுத்திருக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான்? கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறான். எனவே அல்லாஹுடைய செயலுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு விடயம். அல்லாஹு தாலா அவனுடைய அருளை கொடுத்திருக்கும் பொழுது, அருட்பாக்கியத்தை கொடுத்திருக்கும் பொழுது இவன் அதிலே பகைலாக நடக்கின்றான். அவன் கொடுக்கக்கூடாது என்று இவன் அதிலே கஞ்சத்தனம் காட்ட வருகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா ஒருவனுக்கு கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் ஒருவனை நேசிக்கிறான், அல்லது அல்லாஹ் சோதனைக்காக கொடுத்திருக்கிறான். ஏதோ அல்லாஹ்வுடைய அடியார்களை இவன் என்ன செய்கிறான் என்றால், அவனால் முடியுமானால் அவன் ஒத்துழைக்க வேண்டும் மற்ற மனிதர்களுக்கு, அவனுடைய சகோதரர்கள் மற்றவர்கள். எனவே அதை விட்டுவிட்டு அவனுக்கு எதிராக செயல்படுவது அதுவும் ஒரு பாவமான விடயம். இவ்வாறு பொறாமையில் நிறைய பாவங்கள் இருக்கின்றன. இன்னொன்று, சைத்தானுக்கு என்ன செய்கிறான்? மனிதனுடைய எதிரி யார்? எங்களுடைய எதிரி யார்? சைத்தான். ஷைத்தானுக்கு உதவி செய்கிறான். பொறாமைப்படுவதன் மூலமாக சைத்தானுக்கு ஒத்துழைக்கிறான். ஒட்டுமொத்தமாக சொல்வதென்றால் இது உண்மையிலே ஷைத்தானுடைய பண்பு. எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதுக்கு காரணமே சைத்தானிடம் வந்த பொறாமை தான். உண்மையிலே ஒருவன் பொறாமைப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், பொறாமைக்காரனிடம் இருக்கக்கூடிய ஒரு தற்பெருமை. நான் ஒரு பெரியவன், அல்லது எனக்கு இது வந்திருக்க வேண்டுமே என்கின்ற ஒரு உணர்வு பெரும்பாலும் இப்படி இருக்கும் அவருக்கு. அதாவது இவனுக்கு வந்திருக்கிறதே
எனக்கு வந்திருக்க வேண்டுமே, தன்னை பற்றி அவர் உயர்வாக மதிப்பாக நினைப்பார். அதனால் இன்னொருவருக்கு அது கிடைக்கும் பொழுது, ஒரு நிஅமத் கிடைக்கும் பொழுது அதில் இவனுக்கு பொறாமை வருகிறது. இன்னொரு காரணம், மற்ற யாரை பற்றியும் பொறாமைப்படுகிறானோ அவனை அவன் தாழ்வாக நினைப்பது. எனவே இந்த காரணங்களால் தான் ஒருவனிடத்திலே பொறாமை வருகிறது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பொறாமைக்கு உரிய தண்டனைகளும் பயங்கரமானவை. பொறாமைக்காரன் எப்போதும் கவலையிலே தான் இருப்பான். என்றால் அவன் பொறாமைப்பட்டு அவனுடைய மனதிலே நிம்மதி இருக்காது. அடுத்தது, ஒரு முசீபத் எங்களுக்கு வந்தால், சோதனை வந்தால் அதற்கு எங்களுக்கு நன்மை இருக்கிறது. ஒரு முள் தைத்தால் கூட அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்மை தருகிறான். ஆனால் பொறாமைக்காரன் ஒரு சோதனையிலே இருக்கிறான், கவலையிலே இருக்கிறான். அவனுக்கு இன்னொருவரிடத்திலே நியமத் இருப்பது ஒரு சோதனையாக இருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு அந்த முசீபத்துக்கு அஜிர் இல்லை, கூலி இல்லை. அப்படிப்பட்ட சோதனை. அது மட்டுமல்லாமல் அது இகழப்படக்கூடிய ஒரு பண்பு. எனவே மக்களும் அவனை இகழுவார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலும் அது அவனுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். அது மட்டுமல்லாது அல்லாஹுடைய கோபத்தை அவனுக்கு ஈட்டி கொடுக்கும். அதே போன்று அல்லாஹுடைய தௌஃபீக்குடைய பாபுகள் அவனுக்கு மூடப்படும். அவன் நல்ல விடயங்களுக்கு அவன் அனுகூலம் புரியப்பட மாட்டான். என்றால் அவனுடைய உள்ளம் மோசமான உள்ளமாக இருப்பதனால். இந்த சூறாவிலே நாங்கள் இன்னொரு விடயத்தை கவனிக்கின்றோம். அதாவது அல்லாஹு தஆலா வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், அந்த இரவு நுழையும் பொழுது என்று சொல்லியிருக்கிறான். அதே போன்று வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது, இதா ஹசத், இதா வகப். ஆனால் நஃபாதாத்தை சொல்கிற பொழுது அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. மின் ஷர்ரி நஃபாதாத்தி ஃபில் உகத், முடிச்சுக்களிலே ஊதக்கூடியவர்கள் என்று தான் சொல்லியிருக்கிறான். இங்கே இதா, அவன் முடிச்சுக்களிலே ஊதுகின்ற பொழுது அப்படி சொல்லவில்லை. ஏனென்றால் அது எதை குறிக்கிறது என்றால், சூனியக்காரர்களுடைய அந்த செயல், முடிச்சுக்களிலே ஊதக்கூடியவர்களுடைய பாதிப்பு மிகவும் பயங்கரமானது என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். அதே போன்று இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா மின் ஷர்ரி என்று 4 முறை கொண்டு வந்திருக்கிறான். ஒரு முறை கொண்டு வந்தாலே அரபு மொழியிலே போதும் தானே. அதாவது அல்லாஹ் படைத்தவற்றுடைய தீங்கிலிருந்து, மேலும் இரவுடைய தீங்கிலிருந்து, சூனியக்காரர்களுடைய தீங்கிலிருந்து, பொறாமைக்காரர்களுடைய தீங்கிலிருந்து என்று தீங்கு 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 என்று சொல்லி பல முறை ஏன் திரும்ப திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால், அரபு மொழியிலே ஒரு முறை கொண்டு வந்தால் போதும். அல்லாஹ் படைத்தவற்றுடைய மற்றும் இரவுடைய மற்றும் சூனியக்காரர்களுடைய மற்றும் பொறாமைக்காரர்களுடைய தீங்கிலிருந்து. ஆனால் இங்கே பலமுறை ஷர்ரன்றுவது கொண்டு வரப்பட்டிருப்பதற்கு காரணம், நாங்கள் துஆ கேட்கிறோம், அங்கே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே எங்களுடைய பணிவை அது காட்டுகிறது. அடுத்ததாக ஒவ்வொருடைய தீங்கும் வித்தியாசமாக இருக்கிறது. ஒவ்வொன்றுடைய தீங்கும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பதனாலும், இன்னொன்று நாங்கள் துஆ கேட்கின்ற பொழுது இந்த தீங்கிலிருந்தும் அந்த தீங்கிலிருந்தும் இந்த தீங்கிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிகின்றோம். எங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதாக அது அமைந்திருக்கிறது. இன்னொன்றை பார்க்கிறோம், இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா ஹசதையும் சிஹ்ரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அதாவது ஹசதை பற்றி பேசியிருக்கிறான். அதே போன்று நஃபாதாத், சிஹர், சோனியக்கார் பற்றி. ஏன் இந்த 2 ஒரே இடத்துல வந்திருக்கிறது என்றால், இரண்டுமே மறைமுகமாக நடக்கக்கூடிய தாக்கங்கள். மனிதனுக்கு மறைமுகமாக நடக்கக்கூடிய தாக்கம். இரண்டுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அதே போன்று காசிக், அதற்கும் இவற்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. பெரும்பாலும் இந்த காசிக் இரவுலே நடப்பதும் ஒரு இரவுடைய இருளிலே மறைமுகத்திலே தான் என்ன செய்யும், நடக்கும். எனவே இந்த சூறாவிலே 5 ஆயா, அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவிலே 7 ஆயா. இதற்கு அடுத்து நாங்கள் பார்க்க போகிற சூரத்துன் நாஸிலே 6 ஆயத்துக்கள் இருக்கின்றன. இந்த 5 ஆயத்துக்களிலே அல்லாஹு தஆலா பல விடயங்களை எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றான். இதிலிருந்து நாங்கள் பல படிப்பினைகளை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, நாங்கள் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும். அது முக்கியம். அதற்காக அல்லாஹ் ஒரு சூறாவையே என்ன செய்திருக்கிறான், இறக்கியிருக்கிறான். அதுதான் சூரத்துன் நாஸ். அதே போன்று இந்த சூறா எதற்கென்றால், நாங்கள் பெரும்பாலான கெடுதிகளிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்றன. இதிலே பாருங்கள், அல்லாஹு தஆலா ஆரம்பமாக பொதுவாக சொல்லிவிட்டு 3 தீமைகளை குறிப்பாக சொல்லியிருக்கிறான். எனவே பொதுவாக எல்லா தீமையிலிருந்து நாம் பாதுகாப்பு
தேடுகிறோம். இந்த மூன்றும் அந்த எல்லா தீமைகளுக்குள்ளேயும் அடங்கிவிட்டது. மின் ஷர்ரி மா ஹலக் என்பதற்குள்ளே அடங்கினாலும் தனித்தனியாக அதை நாங்கள் பிரித்து கேட்பது இந்த மூன்றுடைய தீங்கும் பாதிப்பானது, இதற்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை எங்களுக்கு இது தனியாக சொல்லப்பட்டதிலிருந்து இதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதாவது இதற்கு கூடுதல் பாதிப்பு இருக்கிறது, இதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு உணர்த்தப்படுகிறது. இங்கே பாதுகாப்பு தேடுவதற்கு நாங்கள் 2 சூறாவிலும் ரப் என்ற வார்த்தையை நாங்கள் முதலில் பயன்படுத்துகிறோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், ஃபலக்குடைய ரப். இந்த ரப் என்ற சொல்லை நீங்கள் எடுத்தால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் தாலா தான் என்ன செய்கிறான், ரப் எங்களை பராமரிக்கின்றான், எங்களுக்கு நலவு செய்கின்றான், நியமத்துக்களை எங்களுக்கு கொண்டு வருகிறான். அதே போன்று நிக்மா எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்கக்கூடியவன் அவன்தான். எனவே ஒருத்தன் ஒன்றை பராமரிக்கிறான் என்றால் அவன் இந்த வேலைகளை பொதுவாக செய்வான். ஒருவன் ஆடு மேய்ப்பதாக இருந்தாலும் அந்த ஆட்டு மந்தைக்கு வரக்கூடிய தீங்குகளிலிருந்து அவற்றை பாதுகாப்பான். அதற்கு என்ன நலவு செய்ய முடியுமோ, அதற்கு எப்படி உணவு கொடுக்க முடியும், எங்கெல்லாம் உணவு இருக்குமோ அந்த இடத்துக்கு அதை தேடி கொண்டு போவான். ஒரு தாய் தந்தை தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அவர்களுக்கு என்னென்ன நலவுகள் செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். எதிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் அதை பாதுகாப்பார்கள். எனவே அந்த தர்பியா என்ற சொல்லில் ரப் என்ற சொல்லும் அதிலிருந்து தான் வந்திருக்கிறது. எனவே ரப் என்று நாங்கள் ஏன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய இறைவன், நீதான் எங்களை பாதுகாப்பவன், நீதான் எங்களுக்கு எல்லா நியமத்துக்களையும் தருவன், எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாப்பவன் என்பதை உணர்த்துவதற்காக ரப் என்ற அந்த சொல் அந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இங்கே 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடப்படுகின்றன. ஒன்று மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்தவற்று, அதாவது அதில் எல்லாமே அடங்கும். எங்களுடைய தீங்கையும் கூட அதிலே அடங்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்யக்கூடிய தீங்கு இருக்கிறது, அவனால் ஏற்படக்கூடிய தீங்கு இருக்குது, அது கூட அதிலே அடங்கும். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்ததாக காசிக், இரவை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இரவிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். இரவை பொறுத்தவரையில் அது அல்லாஹ் தாலா எல்லா தீங்கு என்று சொல்வதிலிருந்து ஒரு பகுதி இரவு என்பது. அதே போன்று அதைவிட குறைவான பகுதி தான் சூனியக்காரர்கள் நஃபாதாத். அதையும் விட குறைவான ஒரு பகுதி தான் ஹாசித். அதாவது ஆரம்பத்திலே பொதுவாக எங்களுக்கு தூரமாக இருக்கக்கூடிய ஷர்றுகள் எங்களுக்கு பெரிய அளவுக்கு எங்களுக்கு நெருக்கமாக இருக்காது. எல்லா ஷர்றையும் நாங்கள் கேட்கிறோம். பிறகு எது எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ அதை கேட்கிறோம். இரவை கேட்டிருக்கிறோம். அதைவிட எங்களுக்கு ஷர்ரு வருவதற்கு நெருக்கமாக இருப்பது, கெடுதி வருவதற்கு நெருக்கமாக இருப்பது சூனியக்காரர்களுடைய ஷர். அதற்கு பிறகு பொறாமைக்காரர்களுடைய ஷர். இப்படி ஒரு ஒழுங்கமைப்பிலே அங்கே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஏன் ஃபலக் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம். அதாவது அதிகாலையுடைய சுபஹுடைய ரப். ஏனென்றால் அது ஒரு ஒளி. அல்லாஹு தாலா ஒளியை கொண்டு வருவதை போன்று, விடியலை கொண்டு வருவதை போன்று எங்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடியவன், பாதுகாப்பை அவனால் கொண்டு வர முடியும், அதற்கு சக்தி உள்ளவன் என்பதை அது உணர்த்துகிறது என்பதையும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போன்று நாங்கள் அந்த பிரார்த்தனையிலே எப்படி ஓதுகிறோம், குல் என்பதை ஓதுகிறோம். நபியை நீர் கூறுக, நபியவர்கள் அப்படித்தான் ஓதினார்கள். என்றால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதை மாற்ற முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். என்றால் குர்ஆன் என்பது நபியவர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே வார்த்தையை நபியவர்கள் திருப்பி சொல்வது தான் குர்ஆன். எனவே நபியவர்களாக அதை அல்லாஹ் சொல்லுகின்ற அர்த்தத்தை நபியவர்கள் அவருடைய மொழியிலே சொல்கிறார்கள் என்றிருந்தால் அந்த குல் என்ற வார்த்தையை அங்கே கொண்டு வர தேவையில்லை. எனவே இதில் சில வழிகேடர்கள் அல்லாஹு தாலா வஹியாக அறிவித்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலே குர்ஆனை சொன்னார்கள் என்று நம்புகிறார்கள். எனவே இது பிழையானது என்பதற்கும் இது ஆதாரமாக இருக்கிறது. இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். காசிக் என்பது இரவு, இரவுடைய கெடுதி என்று சொல்கிற பொழுது இந்த காசிக் என்ற சொல்லுக்கு அரபியர்களிடத்திலே இருளான இரவு என்பது அர்த்தம் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். எனவே இருளான இரவுடைய அந்த தீங்கு மட்டுமல்ல என்பதை உணர்த்துவதற்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமரை, சந்திரனையும் சொல்கிறார்கள். எனவே சில விடயங்கள் அரேபியர்களுக்கு குர்ஆனுடைய அந்த மொழியை வைத்தே புரிந்து விடுவார்கள், நபி அவர்களுடைய காலத்தில் இருந்த அரேபியர்களுக்கு குறிப்பாக. எனவே காசிக் என்பதற்கு இதுதான் நாடப்படுகிறது என்பது அவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. அதற்குள் கமரும் வரும், சந்திரனுடைய தீங்கும் வரும் என்பதை நபி அவர்கள் மேலதிகமாக என்ன செய்கிறார்கள், உணர்த்தி இருக்கிறார்கள். இதுவும் காசிக், இதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை உணர்த்தி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த ஆயத்தை ஓதுகிற பொழுது எங்களுக்கு இரவுடைய தீங்கு, சந்திரனுடைய தீங்கு, இரண்டுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கிறது. எனவே அதற்கு சந்திரனுடைய தீங்கு அதுவும் அதற்குள் உள்ளடங்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளக்கி இருக்கிறார்கள். எனவே ஒரு இரவிலே
பௌர்ணமி இரவாக இருக்கிறது, சந்திரனுடைய வெளிச்சம் இருக்கிறது, அதனால் அந்த இரவுடைய தீங்கு இல்லாமல் போகாது என்பதை அந்த ஹதீஸிலே இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், புரிய வேண்டும். சந்திரன் இருக்கிறது, அதனுடைய வெளிச்சம் இருக்கிறது, அதனால் இந்த இரவுக்கு தீங்கில்லை என்று நாம் புரிய முடியாது. சந்திரன் இருந்தாலும் இரவுடைய தீங்கு இருக்கத்தான் செய்யும் என்பதையும் அந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. சூனியத்திற்கு ஒரு தாக்கம் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த சூறாவில் இருந்து புரிந்து கொள்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வழிகேடர்கள், சூனியத்துக்கு தாக்கம் இல்லை, நபி அவர்களுக்கே சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, சரியான ஹதீஸிலே வந்திருக்கிறது. சூனியம் என்பது ஒரு கலை, இதற்கு முன்னால் படிக்கப்பட்டிருக்கிறது, சிஹர் என்ற சொல் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் இல்லை என்பதை சொல்லவில்லை, குர்ஆனும் எங்குமே சொல்லவில்லை. ஆனால் பகுத்தறிவை பயன்படுத்தி சூனியத்தை மறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல காரணங்களை அவர்களாகவே உருவாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், கண் கட்டி வைத்தே இருக்கிறது, கண்ணை கட்ட முடியும். மூசா நபியுடைய காலத்திலே சென்ற சூனியக்காரர்கள் அதைத்தான் செய்தார்கள். ஆனால் மனிதனுடைய உள்ளத்திலே தாக்கம் ஏற்படுத்த முடியாது, அவனுக்கு நோய் வருவதற்குரிய வேலையை செய்ய முடியாது. இது தவறான ஒரு வாதம். ஒருவனை நீங்கள் நேரடியாக தாக்குகின்ற பொழுது அவனுக்கு பாதிப்பு வருவதை போன்று சூனியத்தினால் ஒருவனை தாக்கப்படுகின்ற பொழுது அவனுக்கு அதனால் பாதிப்பு வரும். நிறைய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே ஒருவருடைய கண் ஒரு விடயத்தை இருப்பதை இல்லாதை போன்றும் இல்லாத இருப்பதை போன்றும் கண்ணை கட்ட முடியுமாக இருந்தால், அதன் மூலமாக ஒருவருடைய உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்த முடியுமா இருந்தால், மூசா நபி பயந்தார்கள் அந்த சூனியக்காரர்களுடைய பாம்பை பார்த்து. எனவே பயத்தை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால், கண்ணை கட்டி சில மாற்றங்களை கொண்டு வர முடியுமா இருந்தால், அதே சூனியத்தினால் இன்னொருவரிலே, அவருடைய மனதிலே அல்லது அவருடைய உடலிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது பெரிய விடயம் அல்ல. அது இருப்பதாக அல்லாஹு தஆலா அதே போன்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். சிஹரை பற்றி சூனியக்காரர்கள் என்று சொல்லியிருக்கிறான். எங்கேயுமே அதனுடைய தாக்கம் இல்லை என்று சொல்லவில்லை. எனவே சூனியத்துக்கு தாக்கம் இருக்கிறது என்பதை இந்த சூறாவிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதற்கு வேறு ஆதாரங்கள் இருக்கின்றன, இவற்றை நாங்கள் சொல்வதற்குரிய நேரமல்ல இது. இங்கே இன்னொரு விடயம் என்னவென்றால், நாங்கள் ஹாசித் பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்து தான் பாதுகாப்பு தேடுகிறோம். பொறாமைக்காரன் அதாவது ஆயின் கண் திருஷ்டி படக்கூடியவனுடைய தீங்கு என்று சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால், பொறாமைக்காரனிடம் இருக்கக்கூடிய எல்லா தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அது கண் திருஷ்டியாக இருக்கலாம், அல்லது அவனுடைய ஏனைய செயல்களால் வரக்கூடிய தீங்குகளாக இருக்கலாம். எனவே இந்த வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா குர்ஆனுடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கும். எனவே எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும். அதே போன்று இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இதா ஹசத், பொறாமை படுகின்ற போது, பொறாமை கொள்கின்ற போது என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். ஏன் தெரியுமா? பொறாமைக்காரனுடைய பொறாமை எங்களுக்கு எப்போது பாதிக்கும் என்றால், அந்த பொறாமை அவன் செயல்படுத்துகின்ற பொழுது. ஒருவனுக்கு பொறாமை வருகிறது, ஆனால் அதனை அவன் செயல்படுத்தவில்லை என்றால் அந்த பொறாமை பலவீனம், அவனுடைய கெடுதி பலவீனமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துகிறான், கண் திருஷ்டி மூலமாக அல்லது அவனுடைய செயல் மூலமாக அல்லது அவனுடைய வார்த்தை மூலமாக அந்த பொறாமையை அவன் வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அங்கே தீங்கு வருகிறது, அந்த தீங்கு பலமாகிறது. இங்கே ஹாசித் பொறாமைக்காரன் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனிதனிலே பொறாமைக்காரன் இருப்பதை போன்று ஜின்களிலும் பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் மீதும் பொறாமைப்படுவார்கள். ஜின்களிலே ஒருவன் தான் ஷைத்தான். இவன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமைப்பட்டான். எனவே எல்லா பொறாமைக்காரர்களும் இந்த வார்த்தையிலே அடங்கி விடுகிறார்கள். அது மனிதர்களுடைய பொறாமைக்காரர்களாக இருக்கலாம், ஜின்களில் இருக்கும் பொறாமைக்காரர்களாக கூட இருக்கலாம். மனிதர்களும் சிஹர் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஜின்களிலும் அவ்வாறு சிஹர் செய்கிறவர்கள் இருப்பார்கள். என அவர்களும் எங்களை போன்ற ஒரு படைப்பு. உண்மையிலே சிஹர் நடப்பதே ஜின்களை வைத்துத்தான், ஷைத்தான்களை வைத்துத்தான் சூனியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், சிஹரை செய்கிறார்கள். ஷைத்தான்களிடத்திலே ஹசத் இருந்தாலும் சைத்தான்களுடைய முக்கியமான பண்பு என்னவென்றால், அடுத்த சூறாவிலே சொல்லப்படுவதை போன்று அல் வஸ்வாஸ், உள்ளத்திலே மோசமான எண்ணங்களை போடுவது. மனிதனுடைய முக்கியமான பண்பு என்னவென்றால் ஹசத். ஆனால் மனிதர்களிலும் ஜின்களிலும் ஷைத்தான்களிலும் ஹாசித் பொறாமைக்காரன் இருக்கலாம். அதேபோல் மனிதர்களிலும் வஸ்வாஸ் செய்யக்கூடியவர்கள், மோசமான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்திலே போடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அடுத்த சூறாவுடைய விளக்கத்திலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சூரத்துன் நாஸ், அன்னாஸ் என்பது இந்த சூறாவுடைய பெயர். இன்னும் இதற்கு பல பெயர்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அன்னாஸ் என்று ஏன் இதற்கு பெயர் சூட்டப்பட்டதென்றால், இந்த சூறாவிலே அன்னாஸ் என்ற வார்த்தை 5 தடவைகள் இடம்பெற்றிருக்கின்றது.
அதேபோன்று இந்த சூறாவுடைய சிறப்புகள் தனித்துவங்களை எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். இந்த சூறா மதனி சூறா என்று நாங்கள் சொன்னோம். அதற்கான ஆதாரத்தையும் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அடுத்ததாக இந்த சூறாவுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த சூறாவிலே மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தப்படக்கூடிய மோசமான எண்ணங்களுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடப்படுகிறது. அதுதான் இந்த சூறாவுடைய நோக்கம். உள்ளத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற மோசமான எண்ணங்கள், மோசமான தூண்டல்கள் இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகின்றோம். இந்த சூறாவிலே என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்று அல்லாஹ்விடமிருந்து நாங்கள் ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவது இருக்கிறது. அடுத்ததாக ஷைத்தானுடைய முக்கியமான 2 பண்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஷைத்தான் முக்கியமாக எங்கே அவனுடைய அந்த பாவத்தை தூண்டுகின்ற அல்லது மோசமான எண்ணங்களை தூண்டுகின்ற வேலையை செய்கிறான் என்பதையும், இப்படியானவர்கள் ஷைத்தான்கள் என்பவர்கள் ஜின்களில் இருப்பதை போன்று மனிதர்களும் இருக்கிறார்கள் என்றும் இந்த சூறா பேசுகிறது. இந்த சூறாவின் முதல் ஆயா என்னென்றால், குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியை கூறுங்கள், குல் கூறுவீராக, அஊது நான் பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். யாரிடத்திலே? பிரப்பின் நாஸ், ரப்புன் நாஸ் இடத்திலே, மனிதர்களுடைய ரப்பிடத்திலே. நாஸ் என்றால் மனிதர்கள். ரப் என்றால் என்னென்று எங்களுக்கு தெரியும். எனவே மனிதர்களுடைய காரியங்களை நிர்வகிக்கின்ற, அவர்களுக்கு நல்லதை கொடுக்கின்ற, அவர்களுக்கு வரக்கூடிய கெடுதிகளை தடுக்கின்ற, எனவே அவர்களுக்கு ரப்பாக இருக்கக்கூடிய அந்த ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் இங்கே மனிதர்களுடைய ரப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை, நாங்களும் அந்த மனிதர்களிலே ஒருவர். பாதுகாப்பு தேடக்கூடிய நானும் அந்த மனிதர்களில் ஒருவர். அந்த மனிதனுக்கு பொறுப்பாளன் நீயாக இருக்கிறாய். அந்த மனிதர்களுடைய காரியங்களை சீர் செய்வது, திட்டமிடுவதெல்லாம் உன்னிட கையிலே தான் இருக்கிறது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இங்கே நாங்கள் யாரிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம்? அல் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், உள்ளத்திலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மோசமான கெட்ட எண்ணங்களை தூண்டக்கூடியவர்கள் இருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். இது ஜின்களும் இருக்கிறார்கள், மனிதர்களும் இருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு ரப்பாக நீ இருக்கிறாய். எனவே அவர்களுடைய கெடுதியிலிருந்து நீ எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த ரப்பிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். சில பேர் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவன் மோசமாக இருக்கிறார் என்றால் அவனுடைய எஜமானிடத்திலே போய் என்ன சொல்வார்கள், உங்களுடைய அடிமை அல்லது உங்களுடைய வேலையால் இப்படியான வேலைகளை செய்கிறார், எனவே அவரை நீங்கள் இந்த மாதிரி வேலைகளிலிருந்து தடுங்கள். அல்லது ஒரு தந்தை இடத்திலே ஒரு மனிதர் என்ன சொல்லலாம், உங்களுடைய பிள்ளை இந்த மாதிரி செய்கிறார் என்றால் அந்த தந்தை தான் அந்த பிள்ளையை பராமரிக்கக்கூடியவர். அதே போன்று ரப் என்ற சொல் எஜமானுக்கு அரபியிலே பயன்படுத்தப்படும். எனவே ஒரு எஜமானிடத்திலே அவருடைய அடிமை தவறு செய்கிற பொழுது, உங்களுடைய அடிமை இப்படியெல்லாம் செய்கிறார், எனவே அவர்களிருந்து என்னை பாதுகாருங்கள் என்று கேட்பதற்கு நாங்கள் அப்படி கேட்கலாம் தானே. அதே போன்றுதான் மனிதர்களுடைய ரப்பு, அது ஜின்களாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இவர்களுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா இருக்கிறான். எனவே அந்த ரப்பிடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? பாதுகாப்பு தேடுகிறோம். ரப் என்ற சொல் அரபியிலே ரப்புல் பைத், வீட்டுடைய உரிமைக்காரன். ரப்புத்தார் அல்லது ரப்புல் இபில், ஒட்டகத்துடைய ரப் என்றால் அதை பராமரிப்பவர், அதை கண்காணிப்பவர், அதற்கு சொந்தக்காரர் என்பது அர்த்தம். எனவே ரப் என்ற சொல்லை நாங்கள் இன்னொரு சொல்லோடு இணைத்து மனிதர்களுக்கும் அரபு மொழியிலே என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால், மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பிடத்திலே பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கிறேன். அவன் எப்படியான? மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய மலிக், அரசன். அரசன் என்பது மனிதர்களிலே, ரப் என்பது ஒன்றுக்கு சொந்தக்காரனுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பரந்த ஒரு சொல். ஆனால் மலிக் என்பது எல்லோருக்கும் சொல்ல முடியாது. குறைவானவர்களுக்கு தான் மலிக் என்று சொல்ல முடியும். அரசர்கள் நாட்டிலே ஒருவர் தான் அரசராக இருப்பார். உலகத்திலே ஆங்காங்கே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அரசர்களாக இருப்பார்கள். எனவே உண்மையான மனிதர்களுடைய அரசன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே அந்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? மலிக்குன் நாஸ் இடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். என்றால் எல்லா மனிதர்களும், நாங்கள் எல்லோரும் அவனுடைய ஆட்சிக்கு கீழால், அதிகாரத்துக்கு கீழால், அவனுடைய வல்லமைக்கு, குதிரத்துக்கு கீழால் தான் நாங்கள் இருக்கிறோம். அவன் நாடியே தான் எங்களிலே நடக்கும். அவன் தீர்மானிக்கக்கூடிய விதி தான் எங்களிலே இருக்கும். எனவே அவனுடைய கட்டளை தான் என்ன செய்யும்? எங்களிடையே செல்லுபடியாகும். எனவே அதனால் அவனுடைய
கட்டளைக்கு ஆட்சிக்கு கீழால்தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் என்றும் எதையும் நினைத்தாலும் அவன் அதை நாடவில்லை என்றால் அது நடக்கவே முடியாது. எனவே மலிக்கின்னாஸ், அந்த மலிக்கிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், மனிதர்களுடைய அரசன். அதே போன்று தொடர்ந்து நாங்கள் மூன்றாவது அல்லாஹ்வுடைய பண்பை சொல்கிறோம், இலாஹின்னாஸ், மனிதர்களுடைய இலாஹ், மனிதர்களால் வணங்கப்படக்கூடியவன். எனவே மனிதர்களால் நிறைய பேர் வணங்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான இலாஹ் யார்? அல்லாஹ் மட்டும்தான். உண்மையாக வணங்கப்படக்கூடியவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன்தான். எனவே அவனிடத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம்? பாதுகாப்பு தேடுகிறோம். எனவே மலிக் என்பதும் கூட மனிதர்களை பலருக்கும் பயன்படுத்த முடியும். ஆனால் இலாஹ் என்பது பயன்படுத்தப்பட வேண்டியவன் ஒரே ஒருவன் தான், அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மாத்திரம்தான். இலாஹ் என்றால் வணக்கத்துக்குரியவன் என்பது அர்த்தம். அல்லாஹ் என்பதிலே வணக்கத்துக்குரியவன் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று இலாஹ் என்பதிலும் வணக்கத்துக்குரியவன் என்ற அர்த்தம் இருக்கிறது. இலாஹ் என்பது அதிலே ரூட் வேர்ட், அதாவது 3 எழுத்துக்கள் தான். ஒன்று ஹம்சா, அடுத்தது லாம், அடுத்தது ஹா. அலஹ என்றால் அரபு மொழியிலே அபத, வணங்கினான் என்பது அர்த்தம். மஅலூஹ் என்றால் வணங்கப்படக்கூடிய, மஅபூத் வணங்கப்படக்கூடியவன். எனவே இலாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் மஅலூஹ், மஅபூத் வணங்கப்படக்கூடியவன். இதே போன்று அரபிலே நிறைய சொற்கள் இருக்கும். உதாரணமாக கிதாப், கதப் என்றால் எழுதினான், கிதாப் எழுதப்படக்கூடியது, அதாவது புத்தகத்துக்கு நான் கிதாப் என்று சொல்லுவோம், அதாவது எழுதப்பட்டது, அதானே புத்தகம். ஃபிராஷ், ஃபிராஷ் என்றால் என்ன? விரிக்கப்பட்டது, விரிப்பு, விரிக்கப்பட்டதுக்கு ஃபிராஷ் என்று நாங்கள் சொல்வோம். அது இலாஹ் என்பது என்கின்ற அதே அமைப்பிலே தான் அது இருக்கிறது. இலாஹ், கிதாப், ஃபிராஷ். எனவே அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒன்று அரபியில் என்ன சொல்வார்கள், இஸ்மு மஃஊல், இஸ்மு மஃஊல், அதாவது ஒன்று செய்யப்படக்கூடியது, வணங்கப்படக்கூடியது, எழுதப்படக்கூடியது, அதே மாதிரி விரிக்கப்படக்கூடியது. எனவே இலாஹ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதைத்தான் இங்கே சொல்ல வருகிறேன். இலாஹ் என்றால் வணங்கப்படக்கூடியவன், வணங்கப்படக்கூடியவன். எனவே மனிதர்களால் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அந்த ரப்பு. எனவே அல்லாஹ்வுடைய 3 பண்புகளை சொல்லி நாங்கள் இங்கே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். 3 பண்புகளை சொல்லி பாதுகாப்பு தேடப்படுகிற விடயம் ஒன்றுதான், அல் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். மனித சைத்தானாக இருக்கலாம், ஜின்கள் உள்ள சைத்தானாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முன்னர் சூறாவில் எப்படி பார்த்தீர்கள்? அல்லாஹுடைய ஒரு பண்பை சொல்லி சூரத்துல் ஃபலக்கிலே ரப்பில் ஃபலக், ஃபலக்குடைய ரப் என்று சொல்லி 3 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடணும். பொதுவாக எல்லா விடயங்களிலிருந்து கேட்டுவிட்டு இன்னும் குறிப்பாக 3 விடயங்களிலே இருந்து பாதுகாப்பு தேடணும். இங்கே அதற்கு மாற்றம் 3 பண்புகளை சொல்லிவிட்டு ஒருவனுடைய கெடுதியிலிருந்து இங்கே பாதுகாப்பு தேடுகிறோம். இதனால் நாம் என்ன புரிய வேண்டும் என்றால், இங்கே நாங்கள் கூடுதலாக அல்லாஹு தாலாவுடைய பண்புகளை சொல்லியிருக்கிறோம். குல் ரப்பில் ஃபலக்கிலே சொல்வதை விட. ஏன்? அங்கே பாதுகாப்பு தேடப்படக்கூடிய விடயங்கள் வெளிப்படையான விடயங்கள். வெளிப்படையானதென்றால் அதனுடைய பாதிப்பு எங்களுடைய துனியாவுக்கு தான் பொதுவாக வரும். அல்லாஹ் படைத்தவற்றுடைய தீங்கு என்று சொல்கிற பொழுது துனியாவுடைய தீங்குகள் தான் எங்களுடைய எண்ணத்துக்கு முதல்லே வரும். அதே போன்று இரவுடைய தீங்கு என்றால் இரவுலே நடக்கக்கூடிய தீங்குகள், திருடர்களால் அல்லது மோசமான மிருகங்களால் இரவுலே நடக்கக்கூடிய தீங்குகள் எங்களுக்கு தெரியும். இதுதான் எங்களுடைய கற்பனைக்கு வரும். அதே போன்று சூனியக்காரர்கள், பொறாமைக்காரர்கள், இவர்கள் செயல்படுகின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய துனியாவுக்குத்தான் தீங்கை என்ன செய்வார்கள்? இறைப்பார்கள், எங்களுடைய உலக வாழ்க்கைக்கு. ஆனால் இங்கே நாங்கள் யாரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் தெரியுமா? வஸ்வாஸ், ஷைத்தானை விட்டும். ஷைத்தான் எங்களுக்கு எந்த பாதிப்பை முக்கியமாக ஏற்படுத்தப் போகிறான்? எங்களுடைய தீனுக்கு, மார்க்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறான். ஆனால் இங்கே கூடுதலான அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை சொல்லி ஒரு விடயத்தில் இருந்து பாதுகாக்க தேடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. 4வது ஆயத்தில் என்ன சொல்கிறோம்? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ். வஸ்வாஸாக, ஹன்னாஸாக இருப்பவனுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய முக்கியமான 3 பண்புகளை இங்கே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ரப்பண்ட பண்பை சொல்லியிருக்கிறோம். அதிலே அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கக்கூடியவன், எங்களுக்கு நலவு செய்யக்கூடியவன் என்ற அர்த்தம் அதிலே இருக்கிறது. அதேபோன்று மலிக், அரசன் என்று சொல்லியிருக்கிறோம். அடக்கி ஆளக்கூடியவன், அதிகாரம் உள்ளவன் என்ற தன்மை அங்கே உணர்த்தப்படுகிறது. அதே போன்று இலாஹ் என்ற பண்பை சொல்லியிருக்கிறோம். அது எதை குறிக்கிறது என்றால்
அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் எல்லாம் அடிமைகள், அவனுக்கு நாங்கள் அடிபணிய வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்கின்ற தன்மையை அது குறிக்கிறது. இதையெல்லாம் சொல்லி நாம் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம்? மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், வஸ்வாஸுடைய கெடுதி. வஸ்வாஸ் என்றால் என்ன? ஷைத்தான். அதாவது வஸ்வாஸ் என்பதுடைய சொல்லுடைய அர்த்தம் என்னவென்றால் மோசமானதை தூண்டக்கூடியவன் என்பது இங்கே அர்த்தம். மோசமானதை மார்க்க ரீதியாக, அதாவது மனிதனுடைய அகீதாவிலே, அவனுடைய மார்க்கத்திலே, அவனுடைய அகீதாவிலே அவனை வழிகெடுக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், அல்லது அவனை பாவத்தை தூண்டக்கூடிய விடயங்களாக இருக்கலாம். இன்னும் இப்படியான மோசமானதை தூண்டக்கூடியவன். ஆனால் எப்படி தூண்டுவான்? வஸ்வாஸ் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் இரகசியமாக தூண்டக்கூடியவன், வெளிப்படையாக அல்ல, வெளிப்படையாக அல்ல, உள்ரங்கமாக தூண்டக்கூடியவன். அதுதான் பெரிய பாதிப்பு. முன்னால் வந்து சொல்வதல்ல, உள்ளத்திலே ஷைத்தான் என்ன செய்கிறான்? பாவத்தை போடுகிறான், பாவத்தை தூண்டுகிறான், ஆசையூட்டுகிறான். எனவே அப்படிப்பட்டவனுடைய அந்த தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். மின் ஷர்ரில் வஸ்வாஸ். இங்கே நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். வஸ்வாசுடைய அவன் செய்யக்கூடிய அந்த தூண்டலிலிருந்து பாதுகாப்பு தேடவில்லை, ஒட்டுமொத்த வஸ்வாசிலிருந்தே என்ன செய்யப்படுகிறது? அதாவது இங்கே வஸ்வாஸ் என்பது நாட்டம் ஷைத்தான், ஷைத்தானிலிருந்தே என்ன செய்யப்படுகிறது? பாதுகாப்பு கேட்கப்படுகிறது. என்றால் ஷைத்தானிடம் அவன் அந்த பாவத்தை தூண்டுகின்ற தன்மையும் இருக்கும், இன்னும் அவனுடைய வேறு கெடுதிகளும் இருக்கும். எனவே அவனுடைய எல்லா கெடுதிகளிலிருந்தும் இங்கே பாதுகாப்பு தேடப்படுகிறது. ஷைத்தானுடைய பாவத்தை தூண்டுகின்ற தன்மையுடைய கெடுதியிலிருந்து மட்டும் பாதுகாப்பு தேடவில்லை, ஒட்டுமொத்த ஷைத்தானிடமிருந்தே என்ன செய்யப்படுகிறது? அவனுடைய எல்லா கெடுதியிலிருந்தும் பாதுகாப்பு தேடப்படுகிறது. அதே போன்று இந்த வஸ்வாஸ் என்கின்ற இந்த சொல் அமைப்பு அரபியிலே திரும்ப திரும்ப நடக்கின்ற ஒரு செயலை குறிக்கும். அதாவது ஷைத்தான் எங்களை பாவத்துக்கு தூண்டுவது ஒரு முறை தூண்டிவிட்டு செல்வதல்ல, திரும்ப திரும்ப அது நடக்கும், தூண்டிக்கொண்டே இருப்பான், பல விதத்திலே எங்களை என்ன செய்வான்? தூண்டுவான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா ஷைத்தானை பற்றி சொல்கிற பொழுது குர்ஆனில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். சூரத்துல் அராஃபுடைய 16-17 வசனங்களில் என்ன சொல்லியிருக்கிறான்? قال فبما أغويتني, இறைவா நீ என்னை வழிகெடுத்ததன் காரணமாக لأقعدن لهم صراطك المستقيم, உன்னுடைய நேரான அந்த பாதையிலே அவர்களுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக நான் உட்கார்ந்து ثم لآتينهم من بين أيديهم, நான் அவர்களுக்கு முன்னால் வருவேன், ومن خلفهم, அவர்களுக்கு பின்னால் வருவேன், وعن أيمانهم, அவர்களுடைய வலது பக்கமாக வருவேன், وعن شمائلهم, அவர்களுடைய இடது பக்கமாக வருவேன், ولا تجد أكثرهم شاكرين, அவர்களை அதிகமானவர்களை நீ நன்றியுள்ளவர்களாக பார்க்க மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் சொன்னது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். எனவே ஷைத்தான் எல்லா விதத்திலும் எங்களை வஸ்வாஸை தூண்டக்கூடியவனாக, பாவத்தை தூண்டக்கூடியவனாக இருப்பான். ஷைத்தானுடைய அடுத்த பண்பு என்ன தெரியுமா? அல் ஹன்னாஸ். அல் ஹன்னாஸ் என்பது வஸ்வாஸ் என்ற பண்புக்கு மாற்றமானது. அல் ஹன்னாஸ் என்றால் மறையக்கூடியவன் என்பது அர்த்தம். அதாவது பின்வாங்கக்கூடியவன். எப்போது ஷைத்தான் மறைகிறான், எப்போது பின்வாங்குகிறான் என்றால் அல்லாஹுவை ஒரு அடியான் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது, திக்ர் செய்கின்ற பொழுது ஷைத்தானால் இருக்க முடியாது, ஷைத்தானுக்கு அது கடுமையானது. அந்த நேரத்திலே ஷைத்தான் என்ன செய்கிறான்? மறைந்து விடுகிறான், ஓடி விடுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வந்தால், பாவத்தை ஷைத்தான் உங்களுக்கு தூண்டினால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்தஇத் பில்லாஹி இன்னஹு ஸமீஉன் அலீம் وإما ينزغنك من الشيطان نزغ فاستعذ بالله إنه سميع عليم. சூரத்துல் அராஃபுடைய 200 to 202 வசனங்கள் வரையிலே பார்க்கலாம். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹு தஆலா செவிமடுப்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தானி ததக்கரு. தக்வா உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? ஷைத்தானுடைய இந்த தூண்டுதல் வரும் பொழுது ஞாபகம் வந்துவிடும், அவர்கள் அல்லாஹு தாலாவை ஞாபகப்படுத்துவார்கள், அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். ஃபைதாஹும் முபஸிரூன் வஇஹ்வானுஹும் யமுத்தூனஹும் ஃபில் கய்யி ஸும்ம லா யுக்ஸிரூன். ஆனால் ஷைத்தானுடைய தோழர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஷைத்தான் அவர்களை தூண்டுவான், அவர்களும் அதில் குறை வைக்காமல் அப்படியே ஷைத்தானோடு அந்த பாவத்திலே ஈடுபடுவார்கள். எனவே ஷைத்தானுக்கு 2 பண்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று அல் வஸ்வாஸ், பாவத்தை தூண்டக்கூடியவன், மோசமானதை தூண்டக்கூடியவன். அடுத்தது அல் ஹன்னாஸ், மறையக்கூடியவன்.
ஷைத்தான் அடியான் திக்ர் செய்கிற பொழுது மறைந்து விடுகிறான், ஓடி விடுகிறான், அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஷைத்தானுடைய பண்புகளில் மிக முக்கியமான பண்பு என்னவென்றால் அல் வஸ்வாஸ், அதாவது பாவத்தை தூண்டக்கூடியவன். எனவே ஷைத்தானுடைய முக்கியமான ஒரு பண்பு இந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஷைத்தான் வஸ்வாஸாக இருக்கிற அதே நேரத்திலே அவன் பலவீனமான, அவனுடைய சதி பலவீனமானது என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகிறான். ஹன்னாஸ், அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பொழுது அவன் ஓடி மறைந்து விடுவான். இதற்கு பல ஆதாரங்களை நாங்கள் குர்ஆனில் பார்த்தது போன்று ஹதீஸிலும் பார்க்கலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனோடு ஒரு ஜின் சாட்டப்பட்டிருக்கின்றான். நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுக்குமா? ஆம், எனக்கும் தான். ஆனால் நான் அவனிடமிருந்து தப்பி விடுகிறேன், அல்லது அவன் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டான், அவன் எனக்கு நல்லதை தவிர எதையும் ஏவ மாட்டான். எனவே ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு ஷைத்தான் இருந்து கொண்டு அவனை பாவத்துக்கு தூண்டுகிறான். ஒரு மலக்கு இருந்து கொண்டு அவனை நல்ல விடயங்களுக்கு தூண்டுவதை போன்று ஒரு ஷைத்தான் இருந்து கொண்டு அவனை பாவத்துக்கு தூண்டுகிறான். எனவே ஷைத்தானுடைய ஒரு முக்கியமான பண்பு அல் வஸ்வாஸ். எனவே ஜின்களில் இருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருவன் சாட்டப்பட்டிருக்கிறான். அவன் கெட்ட விடயங்களையே எங்களுக்கு தூண்டி கொண்டிருப்பான் என்பதை ஹதீஸிலே நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது ஷைத்தான் அவனுடைய தலைக்கு பின்னால் பிடரியிலே 3 முடிச்சுக்களை போடுகிறான். உனக்கு நீண்ட ஒரு இரவு இருக்கிறது என்ற அந்த ஒரு முடிச்சையும் அவன் போடுகிறான். மனிதன் எழுந்து அவன் அல்லாஹுவை திக்ர் செய்கிற பொழுது அந்த ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. பாருங்கள் திக்ருடைய தாக்கத்தை. அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பொழுது அந்த ஷைத்தானுடைய தாக்கம் இல்லாமல் போகிறது. அவன் உது செய்தால் இன்னொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. அவன் தொழுதால் 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. அவன் அன்றைய காலையிலே உற்சாகமானவனாக நல்ல உள்ளத்தோடு இருக்கிறான். இல்லை என்றால் அவன் சோம்பேறியாக ஒரு மோசமான உள்ளத்தோடு அவன் மாறுகிறான். எனவே அந்த நாள் அவனுக்கு பரக்கத்து இல்லாமல் ஒரு நல்ல விடயங்கள் அவனுக்கு தடுக்கப்படுகின்ற ஒன்றாக மாறுகிறது. அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பொழுது, உது செய்கிற பொழுது, தொழுகின்ற பொழுது ஷைத்தான் உடைய தாக்கம் என்ன செய்கிறது? குறைகிறது. எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பொழுது ஷைத்தான் மறைந்து விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இவெல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள். தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டால் ஷைத்தான் ஓடி விடுகிறான். பின்னால் காற்று பெறுகிற நிலையிலே ஓடுகிறான், அதானை கேட்கக்கூடாது என்பதற்காக. என்று நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது? அல்லாஹு தாலாவுடைய ஏகத்துவம், தௌஹீத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகிறது. குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஷஹாதா, அல்லாஹ் ஒருவன் தான், நான் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பது சொல்லப்படுகிறது. அதான் முடிந்தால் வருகிறான். பின்னர் இகாமத் சொல்லப்படுகிற பொழுது திரும்பவும் ஓடிவிடுகிறான். அதை கேட்காமல் இருப்பதற்காக திரும்ப வந்து என்ன செய்கிறான் என்றால், மனிதன் தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? மனிதனுக்கு உள்ளத்திலே அவன் கற்பனை பண்ணாத விடயங்களை எல்லாம் கற்பனை பண்ண வைக்கின்றான். அதை ஞாபகப்படுத்தி, இதை ஞாபகப்படுத்து என்று ஒவ்வொன்றாக அவனை ஞாபகப்படுத்த வைக்கின்றான். அவன் ஞாபகப்படுத்து என்று சொல்வது நமக்கு கேட்பதில்லை, ஆனால் எங்களை ஞாபகம் ஊட்டுகின்றான். நாங்கள் தொழுகைக்கு வெளியிலே ஞாபகம் இல்லாத விடயங்களும் அங்கு தொழுகைக்குள்ளே ஞாபகம் வருகிறது. காரணம், ஷைத்தான் அதனை தூண்டுகின்றான். எனவே மனிதன், நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் எத்தனை ரக்காத் தொழுதான் என்பது கூட தெரியாத அளவுக்கு அவன் இறுதியிலே மாறிவிடுகிறான். உண்மையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்கிற தொழுகையும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான். ஆனால் நாங்கள் நிறைய நேரங்களிலே அந்த திக்ருடைய அர்த்தத்தை புரிந்து நாம் பாதுகாப்பு தேடுகிறோம், தொழுகிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற உணர்வு இல்லாமல் தொழுவதனால் இலகுவா ஷைத்தான் எங்களை வழிகெடுத்துகிறோம். நாங்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறோம், உண்மையாகவே அந்த எண்ணத்தோடு அர்த்தத்திலே சொல்கிற பொழுது ஷைத்தான் எங்களோடு தொழுகையிலே இருக்க முடியாது. இங்கே இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அல் வஸ்வாஸ் என்கிற பொழுது நான் சொன்னேன், திரும்ப திரும்ப அடிக்கடி அது தூண்டக்கூடியவன், பல விதத்திலே தூண்டக்கூடியவன், விடாமல் தூண்டக்கூடியவன் என்ற அர்த்தம் இருப்பதை போன்று அல் ஹன்னாஸ் என்பதற்கும் அதுவும் ஒரு சீகாத்து முபாலகா, அதாவது அவசரமாக மறையக்கூடியவன் அல்லது அதிகமாக மறையக்கூடியவன். எனவே அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற பொழுது உடனே என்ன செய்து விடுவான்? ஷைத்தான் மறைந்து விடுவான். அவன் மறைவதும் வருவதும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய திக்ர் வருகிற பொழுது ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். எங்களுக்கு தெரியும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள். சஹீஹான ஹதீஸ். அதற்கு உதாரணம் என்ன சொன்னார்கள் என்றால், எதிரிகள் ஒரு மனிதனை விரைவாக துரத்தி வருகிறார்கள். அவனுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டை கிடைக்கிறது. உடனே அதற்குள் நுழைந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறான். இதுதான் திக்ருக்கு உதாரணம் சொன்னார்கள். துரத்தி வந்தது யார் தெரியுமா? ஷைத்தான். ஓடி வந்த மனிதன் யார் தெரியுமா? அது மனிதன்.
அந்த பாதுகாப்புக்கான கோட்டை என்பது எது தெரியுமா? திக்ர். அல்லாஹுடைய திக்ர். அல்லாஹுடைய திக்ர் பாதுகாப்பான ஒரு கோட்டை. ஒருவர் காலையிலே அல்லாஹுவை திக்ர் செய்கிற பொழுது அவர் மாலை வரையில் அவருக்கு அது பாதுகாப்பு கிடைக்கிறது. 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கிற பொழுது அந்த நாளிலே அவனுக்கு மாலை வரையிலே பாதுகாப்பு கிடைக்கிறது. ஒரு 10 நிமிடங்கள் தான் அந்த திக்ரை ஓதுவதற்கு எங்களுக்கு எடுக்கிறது. எனவே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹிர்ஸும் மினஷ் ஷைத்தான். அதில் பல பயன்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று ஹிர்ஸும் மினஷ் ஷைத்தான். நாங்கள் மனசில் கூட போகின்ற பொழுது என்ன செய்கிறோம்? அல்லாஹ்விடம் ஷைத்தான்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறோம் என்றால் அங்கே எங்களுடைய ஔரத் தெரிகிறது, அங்கே அசுத்தங்கள் இருக்கிறது, ஷைத்தான்களுக்குரிய இடமாக அது இருக்கிறது. அதே போன்று நாங்கள் வீட்டிலிருந்து வெளியே போகிற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்கிற பொழுது 2 ஷைத்தான்கள் பேசிக்கொள்வார்கள். இவரை எங்களால் வழிகெடுக்க முடியாது, அல்லாஹ்வை திக்ர் செய்து விட்டார் என்ற அர்த்தத்திலே. எனவே அல்லாஹ்வுடைய திக்ர் உண்மையிலே மிகப்பெரிய பாதுகாப்பு எங்களுக்கு ஷைத்தானிடமிருந்து. அதற்கு பல ஆதாரங்களை நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கலாம். 5வது ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லதி வஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ். மனிதர்களுடைய உள்ளங்களிலே வஸ்வாஸை ஏற்படுத்துகிறானே அப்படியான அல்வஸ் என்று சைத்தானை அல்லாஹ் வர்ணிக்கிறான். சைத்தானை பற்றி மேலதிகமாக சொல்கிறான். ஏற்கனவே வஸ்வாஸை ஏற்படுத்தக்கூடியவனுடைய தீங்கு என்று யாரை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் அவனை பொதுவாக சொல்லிவிட்டு அவனுடைய செயலை திரும்பவும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லதி வஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ். மனிதர்களுடைய உள்ளங்களிலே, சதுர்களிலே, நெஞ்சங்களிலே அவன் வஸ்வாஸை ஏற்படுத்துகிறான். எனவே யுவஸ்விசு என்றால் என்ன? மறைமுகமான முறையிலே திரும்ப திரும்ப மோசமான எண்ணங்களை போடக்கூடியவன், வழிகேட்டை அவர்களுக்கு அழகாக காண்பிப்பவன், பாவத்துக்கு மோசமான விடயங்களுக்கு தூண்டுகின்றான், நல்ல விடயங்களை விட்டும் அவர்களை தடுக்கின்றான். இதுதான் அதற்குரிய அர்த்தம். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஷைத்தான் எங்களை தூண்டுகின்ற விதம் பல்வேறு அமைப்பிலே இருக்கும். ஷைத்தானுடைய வஸ்வசா பல விதத்திலே மனிதனுடைய நெஞ்சத்திலே அது தூண்டப்படும். முதலிலே ஷைத்தான் என்ன யோசிப்பான் என்றால், எங்களை ஈமானிலிருந்து வெளியேற்ற வேண்டும், குஃப்ருக்கு கொண்டு போக வேண்டும். அகீதாவிலே தான் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஷைத்தான் முயற்சிப்பான். அவனால் நாங்கள் அகீதாவை படித்திருக்கிறோம், அதிலே உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம் என்றிருக்கும் பொழுது என்ன செய்வான்? பாவங்களை எங்களுக்கு செய்வதற்கு தூண்டுவான். அதிலே சிலர் மாட்டிக்கொள்வார்கள், அகீதாவிலே சிலர் மாட்டிக்கொள்வார்கள். இன்னும் சிலர் அகீதாவிலே தப்பி விடுவார்கள், ஈமானிலே தப்பி விடுவார்கள், ஈமானை பாதுகாத்துக் கொள்வார்கள், பாவத்திலே ஷைத்தானிடம் மாட்டிக்கொள்வார்கள். அதிலேயும் தப்புபவர்கள் இருப்பார்கள், பாவத்திலிருந்தும். அதிலே தப்பினால் அவர்களுக்கு ஷைத்தான் என்ன செய்வான்? நல்ல விடயங்கள், சாலிஹான நல்லமல்களை செய்வதிலிருந்து அவர்களை தூரமாக்குவதற்கு முயற்சிப்பான். அதிலே சிலர் மாட்டிக்கொள்வார்கள், பாவங்களை தவிர்ப்பார்கள். அதே நேரத்திலே அமல்கள், அவர்களிடத்திலே அமல்கள், நல்லமல்களும் இருக்காது, அதிலும் சிலர் தப்புவார்கள். அவர்களை ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், நீ நிறைய நல்ல அமல் செய்கிறாய் என்ற எண்ணத்தை போட்டு அவர்களிடத்திலே மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக, அவர்களுடைய அந்த அமலை அழித்தொழிப்பதற்காக அதாவது ரியா, முகஸ்துதியை அவர்களுக்கு உருவாக்குவான். எனவே அவர் முகஸ்துதிக்காக, மற்றவர்கள் பார்ப்பதற்காக, மற்றவர்கள் கேட்பதற்காக தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வார். இதனால் அவருடைய அந்த அமல் பாத்திலாகிவிடும். அவர் செய்த அமல், எந்த அமலிலே அவருக்கு ரியா கலந்ததோ, முகஸ்துதி கலந்ததோ, அந்த அமல் அழிந்துவிடும். இவ்வாறு முயற்சி. இதிலையும் சிலர் தப்புவார்கள். இப்படி தப்புபவர்களை ஷைத்தான் எப்படி தூண்டுவான் என்றால், அவர்களுக்கு நீ நிறைய நல்ல அமல் செய்கிறாய், அதாவது மனிதன் என்ன நினைப்பான்னா, நான் நிறைய அமல் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் நிறைய செஞ்சிருக்கிறேன் என்று அவனை பற்றி ஒரு தற்பெருமை அவனுக்குள் ஏற்படுத்துவான். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவான். அவனுடைய அமலை நிறைய அவன் நினைப்பான், இதெல்லாம் அல்லாஹ் தான் எனக்கு தந்தது, நான் ஒன்றும் இல்லை, அல்லாஹு தாலா எனக்கு தௌஃபீக் செய்யாவிட்டால் என்பதையெல்லாம் நினைக்காமல் நான் நிறைய அமல் செய்கிறேன், அவனை விட இவனை விட என்னிடத்திலே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்கின்ற ஒரு தற்பெருமை அவனுடைய உள்ளத்திலே, எந்த ஒரு உஜுப், தன்னை பற்றி ஒரு பிரமாதமாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அவனிடத்தில் உருவாகும். இதுவும் பெரிய ஆபத்தானது. அதே போன்று பல விதத்திலே ஷைத்தான் மனிதனை அவனுக்கு வஸ்வசாவை, மோசமான எண்ணங்களை தூண்டுவான். சிலரிடத்தில் பொறாமை, குரோதம், கோபம், இந்த மாதிரியான விடயங்களை தூண்டி அவனை எப்படி மோசமான செயல்களின் பக்கம் தள்ள முடியுமோ, மோசமான நிலைக்கு தள்ள முடியுமோ அது வரையிலே அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான்.
ஆனால் நாங்கள் அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பை பெற்றுவிட்டோம் என்றால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது. இன்ன கைத ஷைத்தானி ضعيفا கான ضعيفا. ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமான நிச்சயமாக. அதனால் தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு இங்கே என்ன உணர்த்துகிறான், அதிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். பாதுகாப்பு தேடுவது முக்கியம் என்பதை இந்த சூரா எங்களுக்கு உணர்த்துகிறது. அதே மாதிரி ஷைத்தான் ஹன்னாஸ் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகிறான். அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பொழுது ஓடி விடுவான், விரண்டோடி விடுவான், அவனால் தாங்க முடியாது. திக்ர் அல்லாஹ் பெரிய பாதுகாப்பு. எனவே அந்த 2 விடயங்கள் இங்கே எங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிற ஷைத்தானிடமிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போன்று ஷைத்தான் மோசமானவன் என்பது இங்கே உணர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் எங்களுக்கு எதிரி. எனவே அவனுடைய செயலுக்கு நாங்கள் முரண்பட வேண்டும். அவனுக்கு மாறு செய்வதிலே நாங்கள் உறுதி பூண்ட வேண்டும் என்பது இங்கே உணர்த்தப்படுகிறது. இந்த 3 தான் எங்களை ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கடைசியாக 6வது ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலிருந்தும் வன்னாஸ், மனிதர்களிலிருந்தும் இருக்கிறார்கள். யாரு? அல் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், வஸ்வாஸ் ஹன்னாஸ் இருக்கிறார்களே, அல்லது யுவஸ்விஸ் சுதூரின்னாஸ், மனிதர்களுடைய உள்ளத்திலே தீமையை தூண்டுகிறவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களும் இருக்கிறார்கள். ஜின்களில் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையானது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா மேலே சொல்கிறான். அதே போன்று வன்னாஸ், மனிதர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது ஜின்களில் உள்ள ஷைத்தான்கள் மட்டும்தான் உங்களை வழிகெடுப்பார்கள், உங்களுக்கு தீமையை காட்டித் தருவார்கள். இல்லை, வன்னாஸ், மனிதர்களும் இருக்கிறார்கள். மனிதர்களும் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களும் உங்களை வழிகெடுப்பார்கள், தீமையை உங்களுக்கு தூண்டுவார்கள். ரகசியமாக அவர்களுடைய வார்த்தைகளால் தீமையின் பக்கம் உங்களை அழைப்பார்கள் பல்வேறு விதத்திலே. எனவே அவர்களையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இங்கே எங்களுக்கு உணர்த்துகிறான். மீனால் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும். வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் இருக்குது. எனவே ஜின்களை நல்லா முற்படுத்தியிருக்கிறான். ஜின்களில் முக்கியமான என்றால் அவர்களுடைய முக்கியமான பணி ஷைத்தான்களுடைய, ஜின்களில் உள்ள ஷைத்தான்களுடைய மனிதர்களுடைய உள்ளத்திலே இந்த மோசமான எண்ணங்களை ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய முக்கியத்துவம் கருதி அவர்களுடைய தீமை அதிகம் என்பதனால் அவர்களை முற்படுத்தியிருக்கிறார். அதே போன்று மனிதர்களிலும் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே எங்களுக்கு உணர்த்துகிறான். சூரத்துல் அன்ஆமுடைய 112வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான், وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنسِ وَالْجِنِّ. அவ்வாறு தான் நாங்கள் ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் ஷைத்தான்களை எதிரிகளாக ஆக்கியிருக்கிறோம். எனவே நபிமார்களை பின்பற்றுகிறவர்களுக்கெல்லாம் யார் எதிரி? ஷயாத்தீனுல் இன்சி வல் ஜின், மனித ஷைத்தான்களும் ஜின் ஷைத்தான்களும். எனவே ஷைத்தான்கள் 2 வகை என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். யூஹி பஅதுஹும் இலா பஅதின் ஸுஹ்ருஃபல் கௌலி குரூரா. அவர்களில் சிலருக்கு அலங்கரிக்கப்பட்ட மோசமான பிழையான வார்த்தைகளை என்ன செய்வார்கள்? ரகசியமாக சொல்லி அறிவித்துக் கொள்வார்கள். குரூரா, அவர்கள் அதாவது பராமுகமாக இருக்கிற பொழுது நிலையிலே மாற்றுகின்ற விதத்திலே அவர்களுக்கு அதை கொடுப்பார்கள். ஷைத்தான்கள் மனிதர் உள்ள கெட்டவர்களுக்கு, சூனியக்காரர்களுக்கு, சாத்திரக்காரர்களுக்கு, இணைய கெட்டவர்களுக்கு அவருடைய செய்திகளை கொடுப்பார்கள், பாவத்தை தூண்டுவார்கள், இவ்வாறு நடந்து கொள்வார்கள். எனவே இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், மனிதர்களிலும் ஷயாத்தீனுல் இன்ஸ், ஷைத்தான்கள் இருக்கிறார். இங்கே முதலாவது அல்லாஹ் சொன்னதே ஷயாத்தீனுல் இன்ஸ், மனித ஷைத்தான்கள். பிறகுதான் அல்லாஹ் சொல்கிறான் வல் ஜின். ஆனால் சூரத்து நாஸிலே நாங்கள் பார்த்த 6வது ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொன்னான், மினல் ஜின்னதி வன்னாஸ். முதலிலே ஜின்களை சொல்லிவிட்டு பிறகு மனிதர்களை சொல்லியிருக்கிறான். ஏன் என்றால் வஸ்வாசை ஏற்படுத்துவதிலே மிக முக்கியமானவர்கள் ஜின்கள், அடுத்ததாக மனிதர்கள். அவர்களுடைய கெடுதி அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா முதலிலே நபிமார்களுடைய எதிரியாக மனித ஷைத்தான்களை சொல்கிறான் என்றால் ஜின்கள் உள்ள ஷைத்தான்கள் நபிமார்களை நெருங்குவது சற்று கடினம். அல்லாஹ் தஆலா நபிமார்களை ஷைத்தான்களிலிருந்து பாதுகாக்கிறான். ஆனாலும் அவர்கள் எதிராக செயல்படுவார்கள். ஆனால் யாருடைய பாதிப்பும் நபிமார்களுக்கு அதிகமாக இருக்கும்? ஷயாத்தீனுல் இன்ஸ், மனித ஷைத்தான்கள். அதனால் அவர்கள் இங்கே உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய வார்த்தைகள் மிக நுணுக்கமானவை என்றால் இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல. இதை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் அரபு மொழியை சரியாக புரிகின்ற பொழுது இன்னும் ஆழமாக எங்களுக்கு புரியும். அதனால் தான் அன்றைய
முஷ்ரிக்குகளுக்கு காஃபிர்களுக்கு குர்ஆனை எதிர்க்க முடியவில்லை. என்னால் குர்ஆனுடைய வார்த்தைகளிலே அல்லாஹு தாலாவுடைய வார்த்தைகள், இறைவன் எங்களை படைத்த ரப்புடைய வார்த்தைகள், அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல, ஆழமான அர்த்தங்களை கொண்டவை. அவை நுணுக்கமாக அல்லாஹு தாலா அவற்றை பேசியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய கலாம். எனவே இந்த ஆயத்திலே நபிமார்களுக்கு மிகவும் எதிரியாக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஷைத்தான்கள், மனித ஷைத்தான்கள். அதனால் இவர்கள் முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிஞர்கள் சொல்வார்கள். ஆனால் வஸ்வாசை ஏற்படுத்துவதிலே ஷைத்தான்கள், ஜின்னில் உள்ள ஷைத்தான்களுக்கு அதிக தாக்கம் இருக்கிறது. யா பனி ஆதம லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னah. மனிதர்களே, ஆதமுடைய மக்களே, ஷைத்தான் உங்களை ஃபித்னாவுக்கு உள்ளாக்க வேண்டாம், உங்களை குழப்பத்துக்கு, சோதனைக்கு உள்ளாக்க வேண்டாம், நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய தந்தை ஆதமை ஜன்னாவில் சுவர்க்கத்திலிருந்து அவன் வெளியேற்றினான். யன்ஸிஅன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சவ்ஆத்திஹிமா இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு மின் ஹைது லா தரவுனஹும். ஷைத்தானும் அவனுடைய கூட்டமும் உங்களை பார்க்கிறார்கள், நீங்கள் பார்க்காத விதத்திலே என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத்தம். மனிதனுடைய இரத்தம் ஓடுகின்ற இடங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். எனவே ஷைத்தான் மனிதனை அவனுடைய வஸ்வசா மூலம் அதிகமாக பாதிப்பு செலுத்த முடியும், அவனுக்கு தீங்கிழைக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் என்ன சொன்னார்கள்? ஷைத்தான் உங்கள் ஒருவரிடத்தில் வந்து எப்படி சொல்வான்? மன் ஹலக்க கதா, அதை படைத்தது யார், இதை படைத்தது யார், இதை எப்படி படைத்தான் என்றெல்லாம் சொல்லிட்டு, அப்போ அவங்களோட பதில் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா இதெல்லாம் படைச்சிருக்கிறான் என்று சொல்லுவான். ஆனால் ஷைத்தான் எப்படி கேள்வியை போடுவான்? மன் ஹலக்க ரப்பக், உன்னுடைய ரப்பை படைச்சது யார்? அல்லாஹ் படைச்சது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி போடுவான். இந்த கேள்வியே தப்பானது. இதை அது நிரூபிக்கக்கூடிய அல்லது அதை பற்றி பேசக்கூடிய இடம் நேரம் அல்ல, இது நேரம் அதிகமாக சென்று விட்டது. என்றால் நபி அவங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்க? இதா பலகஹு, இந்த நிலையை ஷைத்தான் அடைந்தால், மனிதன் இந்த நிலையை அடைந்தால் அவர் என்ன செய்யட்டும்? ஃபல்யஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடட்டும். வல்யன்தஹி, அதிலிருந்து அவன் அதை விட்டு விடட்டும், அந்த எண்ணத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளட்டும், வேறு பக்கம் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளட்டும். ஏனென்றால் ஷைத்தான் இவ்வாறு தான் மனிதனுடைய ஈமானை பாதிக்கின்றான். எனவே ஷைத்தான் இவ்வாறு பல விதத்தில் எங்களை வழிகெடுப்பதற்கு வருவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இது முக்கியமான ஒரு சூறா. ஷைத்தானிடமிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான ஒரு சூறா. அது ஜின்கள் உள்ள ஷைத்தான்களாக இருக்கலாம், மனித ஷைத்தான்களாக இருக்கலாம். எனவே இதனுடைய அர்த்தத்தை புரிந்து நாங்கள் இதனை ஓத வேண்டும். அதே போன்று தான் எனக்கு முன்னால் உள்ள சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கின்ற சூறா உலகத்திலே இருக்கக்கூடிய படைப்புகளுடைய கெடுதிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கு தேவையான மிக முக்கியமான சூறா. இரண்டு சூறாக்களும் மிக முக்கியமான சூறாக்கள். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மா தஅவ்வத முதஅவ்விதும் பிமித்லிஹிமா. இந்த இரண்டு சூறாக்களை போன்ற வேறு எதை கொண்டும் ஒருவர் பாதுகாப்பு தேட முடியாது. அந்த அளவுக்கு மிக முக்கியமான சூறா. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாங்கள் அந்த சூறாக்களை ஓதுகின்றோம். எனவே அடுத்த தொழுகை வரையிலே அதில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அடுத்த தொழுகைக்கு பிறகு நாங்கள் ஓதுகிறோம். எனவே இந்த இரண்டு சூறாக்களும் எல்லா வகையான தீங்கிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு கேட்கின்ற, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி ஒதுங்கிக் கொள்கின்ற ஒரு பிரார்த்தனை, ஒரு பாதுகாப்பு பிரார்த்தனை என்பதை நாங்கள் உணர்ந்து இவற்றை நாங்கள் ஓத வேண்டும். எனவே அல் குர்ஆனுடைய இறுதி சூறாக்கள் இவை. இதை போன்ற சூறாக்கள் நபி அவர்கள் சொன்னது போன்று தௌராத்திலோ, இஞ்சீலிலோ, ஜபூரிலோ, ஃபுர்கானிலோ, அதாவது இவைகள் வேதங்கள், இந்த வேதங்களிலே இறக்கப்படவில்லை என்று இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறார்கள். பாதுகாப்பு தேடுவதற்கு இவை மிக முக்கியமான சூறாக்கள். அதே போன்று குர்ஆன் ஆரம்பிக்கப்பட்ட சூரா சூரத்துல் ஃபாத்திஹா என்று நாங்கள் பார்த்தோம். அதை பற்றி சிறப்பில் என்ன பார்த்தோம்? அதை போன்ற சூறாக்கள், அதை போன்ற ஆயத்துக்கள் இதற்கு முன்னால் தென்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஆயத்துக்கள் ஏனைய வேதங்களிலே இறக்கப்படவில்லை, அல்லது இதே வேதத்திலும் கூட வேறு இடங்களில் இதே போன்ற ஆயத்துக்கள் இல்லை. எனவே ஆரம்பமும் இறுதியும் நாங்கள் பார்த்துவிட்டோம். இவை முக்கியமான சூறாக்கள். இதனுடைய முக்கியத்துவம் கருதி நாங்கள் கூடுதல் நேரம் இந்த சூறாக்களுக்கு எடுத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஏனைய சூறாக்களை நாங்கள் இதைவிட குறைவான நேரத்திலே தான் பார்க்க இருக்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாங்கள் எதை கேட்டோமோ அதை கொண்டு செயல்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்தும்
ஏனைய படைப்புகளுடைய தீங்கிலிருந்தும் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. அவனுடைய சொர்க்கத்தை பெற்ற நல்லடியார்களாக எங்கள் அனைவரையும் மாற்றுவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها، بالدعوة نحيا.